ஓம் ஓம் ஏகதந்தம் மகாகாயம் லம்போதரம் கஜானனம் விக்னநாசகரம் தேவம் ஏரம்பம் பிரணமாமி. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இன வெல்ல நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயண 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 இன்னும் ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது கேட்கும் வரங்களை தரும் சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். 108 திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் 65வது திவ்ய தேசமாகும். சுமார் 600 அடி உயரம் உள்ள மலை மீது இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இது அமைந்திருக்கின்றது. சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. மலையின் மீது யோக நரசிம்மர் வீற்றிருக்கின்றார். மலையின் அடிவாரத்தில் உற்சவர் மட்டும் அருள்பாலிக்கின்றார். இவரது பெயர் பக்தவத்சல பெருமாள். மலையில் ஒரு பகுதியில் யோகா ஆஞ்சநேயரும் தரிசனம் தருகின்றார். 108 திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் 65வது திவ்ய தேசமாகும். தொண்டை நாட்டில் உள்ள 22 திவ்ய தேசங்களில் இந்த சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் மிகவும் சிறப்புக்குரியது ஏனென்றால் காஞ்சிபுரத்திற்கும் திருப்பதிக்கும் இடையில் இந்த திவ்ய தேசம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தை பராங்குச சோழன் என்ற மன்னன் 3ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்கின்றார். எனவே இந்த ஆலயம் சோழசிம்மபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் சோளிங்கபுரம் என்றானது. அதுவே மருவி சோளிங்கர் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய தலைவரலாறு என்ன கூறுகின்றது என்றால், பக்த பிரகலாதற்காக காட்சி கொடுத்த நரசிம்மரின் அவதாரத்தை தரிசிக்க வசிஷ்டர், காஷ்யபர், அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் ஆகிய சப்தரிஷிகளும் விரும்பினார்கள். ஆனால் பிரகலாதருக்கு காட்சி கொடுத்த உக்ரகோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சியளிக்க வேண்டும் என்று அவர்கள் நரசிம்ம பெருமாளை வேண்டினார்கள். அதற்காக அவர்கள் 7 பேரும் நரசிம்மரை நினைத்து தவம் இருந்த ஸ்தலம் இதுவாகும். ஒரு காலத்தில் விஸ்வாமித்திர முனிவர் இந்த ஸ்தலத்தில் சிறிது நேரம் நரசிம்மரை வழிபட்டு பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றார். அதுபோல் தங்களுக்கும் நரசிம்மன் தரிசனம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே சப்தரிஷிகளும் இந்த ஸ்தலத்தை தேர்வு செய்து தவமேற்றினார்கள். இதையடுத்து சப்தரிஷிகளின் விருப்பப்படி நரசிம்மர் தன்னுடைய கோபத்தை தணித்து யோக நிலையில் காட்சியளித்தார். அந்த கோலத்திலேயே அந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கும் அருள்பாலிக்கவும் செய்கின்றார். சுமார் 600 அடி உயரம் உள்ள மலை மீது யோக நரசிம்மர் கோயில் அமைந்திருக்கின்றது. அடிவாரத்தில் இருந்து இந்த ஆலயத்தை அடைவதற்கு 1305 படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும். மலையின் மீது 1 ஏக்கர் பரப்பளவில் 200 அடி நீளம் 150 அடி அகலத்தில் யோக நரசிம்மர் கோயில் அமைந்திருக்கின்றது. இங்கே சிம்ம கோஷ்டாக்கிருதி விமானத்தின் கீழ் யோக நரசிம்மர் அருள்பாலித்திருக்கின்றார். இந்த நரசிம்ம பெருமாளை திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள். மூலவரான யோக நரசிம்மர் கிழக்கு நோக்கி யோகாசனத்தில் அமர்ந்துள்ளார். இவர் சாலக்கிராம மாலை அணிந்திருக்கின்றார்.
இவரது வடிவத்தை சிலா வடிவம் என்று போற்றுகின்றார்கள். அருகில் தாயார் அமிர்தவல்லி இருக்கின்றார். ஊரின் மையத்தில் உற்சவருக்கு தனி கோயில் அமைந்திருப்பது சிறப்புக்குரியது. பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் அனைத்தும் அங்குதான் நடைபெறும். இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்கின்றது. மலை மீது உள்ள யோக நரசிம்மர் ஆலயம். இந்த மலை மீது 24 நிமிடங்கள் இருந்தாலே ஒருவர் முக்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது நரசிம்மர் அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றார் என்று பறைசாற்றிய அவதாரம். நாளும் கோளும் எதுவும் இல்லை நரசிம்மருக்கு என்று சொல்வார்கள். அதோடு தன் பக்தர்களுக்காக உடனடியாக காட்சி தந்து அருள்பாலிப்பவர்கள். எனவே நரசிம்மரை வழிபடுவதற்கு அவர்கள் வேண்டிய வரம் உடனடியாக கிடைக்கும் என்பது ஐதீகம். பெருமாளுக்கு ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் நடைபெறல் இருக்கின்றன. சில கோயில்களில் மொட்டை போடுவார்கள், சில கோயில்களில் உண்டியில் காணிக்கை செலுத்துவார்கள். ஆனால் சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலயத்தில் இவை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரே கல்லின் மீது குன்றுபோல் அமைந்த இந்த மலை மீது 1300 படிகளை கடந்து வந்து யோக நரசிம்மரை தரிசித்தாலேயே போதுமானது. பக்தர்கள் கேட்கும் வரங்களை அவர் அளித்து விடுவார். இந்த ஸ்தல இறைவனுக்கு கற்கண்டு, வெல்லம், வாழைப்பழம், தயிர் சாதம் நைவேத்தியமாக படைக்கின்றார்கள். வேஷ்டி சேலையும் நேர்த்திக்கடனாக செலுத்தப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை தோறும் இத்தல நரசிம்மருக்கு தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெறும். அப்போது இறைவனை அபிஷேகிக்கும் பால், தயிர், தேன், சர்க்கரை ஆகியவற்றை பிரசாதமாக வழங்குகின்றார்கள். மனவளர்ச்சி குட்டியவர்கள், பில்லி, சூனியம், ஏவல், தீராத வியாதி இருப்பவர்கள் யோக நரசிம்மரை வழிபட்டால் விரைவில் குணமாவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள். தாம்பத்திய பிரச்சனை, குழந்தையின்மை, திருமண தடை நீக்கும் தலமாகவும் இது விளங்குகின்றது. இந்த கோயிலுக்கு மலையேறும் பக்தர்கள் மலைப்பாதையின் வழியில் சிறு சிறு கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து வழிபடுகிறார்கள். இதனால் புதிய வீடு கட்டும் யோகம் வாய்க்கும் என்றும் நம்புகிறார்கள். இந்த ஆலயத்தில் கார்த்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமை விசேஷ பூஜைகள் நடைபெறும். சித்திரை மாதத்தில் 10 நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும். வைகாசியில் நரசிம்ம ஜெயந்தி, காஞ்சி கருட சேவை, ஆடிப்புறம், ஆவணில் பைத்திரோற்சவம் போன்ற பல விழாக்கள் இங்கே சிறப்பாக நடைபெறுகின்றன. யோக நரசிம்மராக கண்மூடி நிலையில் இருக்கும் இந்த ஸ்தலம் மூடியோர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்த அடியார்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம். குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த நரசிம்மரை வழிபடுவது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகின்றது. இது தவிர சங்கு சக்கரத்துடன் ஆஞ்சநேயர் காட்சி அளிக்கின்றார். யோக நரசிம்மர் அருளும் மலைக்கு அதிலேயே 406 படிகளுடன் அமைந்த அழகிய குன்றின் மீது யோகா ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கின்றார். 4 கரங்களுடன் இருக்கும் இவர் ஒரு கையில் சங்கம், மற்றொரு கையில் சக்கரமும், மீதமுள்ள 2 கரங்களில் ஜபமாலையும் தாக்கி காட்சி தருகின்றார். சிறிய மலையிலிருந்து பார்த்தாலே யோகாஞ்சநேயரின் கண்கள் நேராக பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மன் திருவடியை நோக்கி இருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளதாம். சப்த ரிஷிகள் இந்த மலையில் தவமிருந்த போது அவளுக்கு காலம், யோகன் என்ற 2 அர்க்கர்களால் இடையூறு ஏற்பட்டது. இதையடுத்து பெருமாள் ஆஞ்சநேயர் தலம் சென்று சப்த ரிஷிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி ஆணையிட்டார். அதன்படி ஆஞ்சநேயனுக்கு வந்து 2 அர்க்கர்களுடன் போரிட்டார். ஆனால் அர்க்கர்களை வெல்ல முடியவில்லை. இதையடுத்து பெருமாளிடமிருந்து அவர் சங்கு சக்கரத்தை வாங்கி அதனை கொண்டு 2 அர்க்கர்களை விரட்டி அடித்து ரிஷிகளுக்கு பாதுகாப்பு அளித்தார். அதன் பிறகுதான் சப்த ரிஷிகளுக்கு பெருமாள் யோக நரசிம்மராக இங்கு காட்சியளித்தார். அந்த காட்சியை ஆஞ்சநேயரும் கண்டுகளித்தார். அப்போது நரசிம்மர், நீயும் இங்கே யோக நிலையில் என்னுடைய சங்கு சக்கரத்தை ஏந்தியிரு, என்னுடைய பக்தர்களின் குறையை போக்கி அவளுக்கு அருள் புரிவாக என்று அதன்படியே நரசிம்மர் கோயிலுக்கு அருகில் உள்ள குன்றில் ஆஞ்சநேயருக்கு யோக நிலையில் அருள்பாலித்து வருகின்றார். இந்த கோயில் அமைந்துள்ள ஸ்தலம் அமைவிடம் எங்கிருக்கின்றது என்றால், வேலூரிலிருந்து 52 கிலோமீட்டர் தூரத்திலும், ராணிப்பேட்டையிலிருந்து 29 கிலோமீட்டர் தூரத்திலும், திருத்தணியிலிருந்து 26 கிலோமீட்டர் தூரத்திலும் சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் இருக்கின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை நேரம் கிடைக்கும் போதோ அல்லது இதற்காகவே நீங்கள் பயணித்து இந்த திருக்கோயில் நரசிம்மரை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி 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 நாராயண நாராயண ஹரி நாராயண. நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.